தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே இருதரப்பு இளைஞர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேல காவிரி பகுதியில் பட்டாக்கல் தெருவை சேர்ந்த இளைஞர்களுக்கும் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த இளைஞர்களுக்கும் இடையே கோவில் திருவிழாவில் வாக்குவாதம் முற்றியதில் காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர்கள் உருட்டு கட்டைகளுடன் வந்து பட்டாக்கல் தெருவை சேர்ந்தவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பட்டாக்கல் தெருவை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் காவல்துறை என்ன கும்பகரண தூக்கத்தில் இருக்கிறார்களா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பசங்க வந்துட்டு முனையில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க சார். பக்கத்து தெருல இருந்து காளியம்மன் கோவில் தெருல இருந்து 2 பசங்க வந்து நீங்க என்ன பெரிய கெத்தா கோவில் திருவிழா முடிச்சிட்டீங்கன்னா பெரிய இதுவா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. எங்க தெருல இருந்து பசங்க போயிட்டு அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் எது வேணாம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க சார். அதுக்கப்புறமா ஒரு 1 மணி நேரம் நார்மலா தான் இருந்தோம். அங்க தெருல இருந்து ஒரு 4-5 பேர் 6-7 பேர் இருப்பாங்க. பெரிய கட்டை கம்பு அந்த பைப் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சிற்றரசனா யாருன்னு அடிக்க வந்தாருங்க சார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் தொடர்ந்து 8வது நாளாக போராட்டம் நடத்தினர். ஊதிய உயர்வு, 8 மணி நேரம் பணி நிர்ணயம் செய்வது போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் நிறுவனத்திற்கும் ஊழியர்களுக்குமான பேச்சுவார்த்தை 3 முறை நடந்து தோல்வியடைந்துள்ளது. இந்த நிலையில் ஏராளமான ஊழியர்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள புல்லூர் GST சாலையில் கார் மீது லாரி மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் காயமடைந்தனர். பெங்களூரில் வசித்து வரும் மகாதேவசுவாமி என்பவர் தனது மனைவி மற்றும் மகனுடன் காரில் திருமணஞ்சேரியில் உள்ள கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையை கடக்க முயன்றபோது சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற ஒரு லாரி ஒன்று கார் மீது மோதி விபத்தானது. இதில் காரில் பயணித்த 3வரும் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் விடிய அரசின் பொறுப்பற்ற தனத்தால் ஏலம் விடப்படாமல் மண்ணோடு மண்ணாக மக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருத்தணி, திருவாலங்காடு, கனகமாச்சத்திரம் ஆகிய காவல் நிலையங்களிலிருந்து குற்ற வழக்கு மற்றும் மணல், ரேஷன் அரிசி உட்பட கடத்தல் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்படாமல் திறந்த வெளியில் போடப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை பொது ஏலத்தில் விட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.